உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமியின் வார ராசி பலன்கள் வழங்கும் பகுதியின் வாயிலாக சோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது 28/7/2025 ஜூலை மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இந்த தமிழுக்கு ஆடி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 3/8/2025 தமிழுக்கு ஆடி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த இடைப்பட்ட நாட்களில் இருக்கிற அந்த கிரக பயிற்சியின் மூலியமாக வரக்கூடிய நன்மை தீமைகளை 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்க இருக்கின்றோம். நன்மை உள்ளவர்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நாம் கூறும்போது கவனமாக இருந்தால் நீங்கள் நிறைய இழப்புகளையோ அல்லது பொருள் செலவுகளையோ தவிர்த்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் வருகின்ற சுப நாட்கள் 28ஆம் தேதி ஆடி பூரம் நாகபஞ்சமி சதுர்த்தி விரதம், 29ஆம் தேதி கருட பஞ்சமி நாகபஞ்சமி, 30ஆம் தேதி சஷ்டி விரதம், 3ஆம் தேதி ஆடி 18ஆம் பேருக்கு ரொம்ப விசேஷமான நாள். அன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் ஆரம்பிப்பதற்கு ரொம்ப நல்ல நாள். சில பேர் ஆடி மாதம் எந்த காரியம் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆடி மாதத்தினுடைய 18ஆம் பேருக்கென்று நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். வளர்பிறையில் வருகின்றது, தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது நாம் 12 ராசிக்காரர்களுக்கும் ராசி நிலை என்ன என்பதை அறியலாம். மேசராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 29ஆம் தேதி இரவு, அதாவது ரொம்ப 2 மணிக்கு மேலே உங்களுக்கு கன்னிக்கு போகிறார். 29ஆம் தேதி அப்போ 29 நைட்டில் இருந்துனா கூட அப்புறம் 30, 31, அதுக்கு அடுத்து 1, 2, 3 இந்த 5 நாட்கள் கன்னியில் 6ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்கிறார். முதல் அந்த 3 நாட்கள் என்பது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலையில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா 28, 29 2 நாளுமே உங்களுக்கு செவ்வாய் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அவர் பயிற்சியாகி சஞ்சாரம் செய்கின்ற பொழுது அவர் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு முதல் 2 நாட்கள் மிகுந்த ஒரு செல்வாக்கை தரக்கூடிய நாட்களாக இருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் செலவினங்களை தரக்கூடியதாகவும் அலைச்சல் அதிகமாக உள்ள ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிநாதன் 6ஆம் இடமான எதிரிஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துறாரு. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்காக இந்த வாரத்திலே கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். தேவையில்லாத கடன்களை தவிர்த்து வந்தால் இந்த வாரத்திலே உங்களுக்கு நிறைய எதிர்காலத்தில் வருகின்ற அந்த வட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளாக தான் இருக்கும். ஏன்னா வீண் அலைச்சலில் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் பண தேவைகள் ஏற்படும். அந்த பண தேவைகளுக்காக நீங்கள் வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த மாதிரி நேரங்களில் வாங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கட்டுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொஞ்சம் தேவை. அதே மாதிரி பொருள் வரவு 2ஆம் வீட்டு அதிபதியாக வழங்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. நல்ல நிலையில் ஆட்சி பலம் பெற்ற புதனோடு அமர்ந்திருக்கின்றார். அதனால் உங்களுக்கு தனவரவுக்கு பஞ்சம் இல்லை. எதனாலும் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் கொஞ்சம் காசு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் வரவு ஒரு புறம் இருந்தாலும் செலவை தவிர்த்து கொள்வது இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா செலவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எங்கேயாவது போகணும் வரணும். அதே மாதிரி என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்க கேட்குறதுக்கு வாங்கி கொடுத்துடணுன்ற ஒரு நல்ல எண்ணம் தான் இருந்தாலும் இந்த தேவையற்ற செலவாக கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கவனம் தேவை. அதே போல் இளைய சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு பல நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிரிந்த அண்ணன் தம்பிகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதுபோல் உங்களுக்கு கூட பிறந்த சகோதரிகள், முக்கியமாக தங்கைகள், உங்களுக்கு அண்ணனுக்கு நல்ல மரியாதை செய்யக்கூடிய வகையில் நல்ல எண்ணத்தோடு அவங்க உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் சொத்து பிரச்சனையோ மற்றபடி யாருக்காவது நீங்கள் அவங்க மூலியமாக பெற வேண்டிய பணத்தொகை ஏதாவது இருந்தாலும் சரி, அல்லது பொருள் நகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இந்த நேரம் நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு
ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. அதே உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இப்போ சனி வக்கரபலம் பெற்று 4க்கு 8ல் இருக்கிறதுனால தொடர்ந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய கட்டத்திலாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி சந்திரன் வந்து அந்த 28ஆம் தேதி நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனியினுடைய பார்வையில் இருக்கார், வக்ரம் பெற்ற சனியினுடைய பார்வையில் இருக்கார். அதனால் இந்த 28ஆம் தேதி நைட்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த தாயாரோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி தாய் வழி உறவுகள் இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசணும். அவங்களுடைய அண்ணன் தம்பி, அவங்க அக்கா தங்கச்சி, இவங்ககிட்டலாம் நீங்கள் வந்து பகைமையை வளர்த்து கொள்ளக்கூடாது. மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் கவனமாக இருக்கணும் 29ஆம் தேதி வரைக்கும். பிள்ளைகளை பொறுத்தவரை கொஞ்சம் கவனம் நீங்கள் கவனிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறீங்க. பொதுவாக ஆண்கள் உங்களது பிள்ளைகளை கவனமாக நீங்கள் கவனித்து வர வேண்டும். ஏன்னா 5க்குடையவன் சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, 5க்கு 12ல் உட்கார்ந்து அவருக்கு 8ல் சனி அமர்ந்திருக்கின்றார் வக்கரபலம் பெற்று. அதனால் கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் அவங்களுடைய நடவடிக்கைகளில் நீங்கள் கண்காணிப்பு வைத்துக்கொள்வது நல்லது. அதே போல் 7க்குடையவன் சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார். இப்போது 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற புதனோடு இருக்கிறதுனால திருமணம் ஆகாமல் இருக்கின்ற மன வாழ்க்கைக்காக இயங்கி இருக்கின்ற அந்த புதுமண தம்பதியாக விளங்கக்கூடிய அந்த தோழிகளுக்கும் உங்களுக்கு நல்ல இல்லறத்துணை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக திருமண பந்தத்தை இயங்கி தவிக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருமணத்திற்கு தயாராக வேண்டும். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ திருமண யோகம் இருக்குது. ஏன்னா மேஷ ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குருவினுடைய அனுக்கிரக பார்வையும் இருக்கின்றது. அதே போல 7க்குடையவன் குருவோடு இணைந்து அமர்ந்திருக்கின்றார், அங்கே புதனும் அமர்ந்திருக்கின்றார். அதனால் அது இன்னொன்று சொல்ல போனோம்னா நம்மளுக்கு சொந்தத்தில் பொண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே முடிஞ்சிடும் கல்யாணம். நீங்கள் ரொம்ப நாட்களாக அவங்க சொந்தத்தில் பொண்ணு இருந்தாலும் கொடுக்காமல் இருந்துட்டு இருப்பாங்க. எதுக்கு நம்ம அவனுக்கு கொடுக்கணும், நம்ம பிள்ளைய விட அவர் கொஞ்சம் படிப்பில் கம்மி, வருமானத்தில் கம்மின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் மாற்றி யோசிக்கணும், அந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம சொந்தம் விட்டு போகக்கூடாது, நம்மளுடைய தாய் வழி உறவு, அதனால் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மணமகனையோ நீங்கள் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்துடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான காலகட்டம். ஏற்கனவே நீங்கள் பெண் கேட்டு உங்கள் சொந்தத்தில் கொடுக்கலன்னு சொன்னால் கூட 2வது முறையாக நீங்கள் முயற்சித்து பாருங்கள். இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் உங்களோட இல்லற துணை கணவன் அல்லது மனைவி மூலியமாக உங்களுக்கு நிறைய ஒரு வருமானங்களையோ அல்லது ஒத்துழைப்பை தருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்திலிருந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த பந்தங்கள் உங்களுக்கு நல்ல உதவிக்கரம் நீட்டி உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்ற நிலையில் இருக்கிறாங்க. உங்கள் சமுதாயத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் இப்போ கொஞ்சம் உயர்ந்திருக்குது. அதை பயன்படுத்தி நல்ல வழிக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செலவினங்களை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளை கௌரவத்துக்காக நீங்கள் வீண் செலவுகளை செய்து நீங்கள் பின்னால் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக இப்போ இந்த அறிவுரை சொல்கின்றோம். கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா வக்கரம் பெற்ற சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் மீது வக்கரம் பெற்ற சனி பார்வை அந்த 28, 29ஆம் தேதியே விழுந்துக்கிட்டு இருக்குது. அந்த 2 நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போக்குவரத்துலையும் கொஞ்சம் கவனம் தேவை. குலதெய்வத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார். எப்பயும் போல குரு உங்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கிறாங்க. குலசாமியும் உங்களுக்கு நல்ல அனுகிரகம் செய்து உங்களுக்கு உடல் உபாதைகள் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், எண்ணிய காரியங்கள் ஈடேற வேண்டும். அதே போல் உங்களது இப்போது இருக்கக்கூடிய அந்த விரயம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் தேவையில்லாத அலைச்சல் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அதையெல்லாம் கடந்து நல்லா வரணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கொஞ்சம் வழிபாடு செய்யணும். அதற்கான முக்கியத்திற்கு நீங்கள் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போது அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ள பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரலாம். தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸாக முடியும். காரணம் சனி வக்கரம் பெற்றிருந்தால் கூட தொழிற்சானாதிபதி குருவுடைய அனுக்கிரக பார்வை சனிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆனால் சில இடையூறுகள் கண்டிப்பாக இருக்கும். இது எல்லா தொழில்துறை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதனுடைய அம்சம் மற்றும் சுக்கிரனுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில் விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அம்சமாக நல்லா போகும். அதேபோல் நீதித்துறை சார்ந்தவர்களுக்கு வழக்கறிஞர்கள் மற்றும் கணிதத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம்
ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப ஒரு யோகமான நேரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரிடத்துலையும் பணத்தை கொடுத்து அதிகமாக ஏமாந்துடக்கூடாது. இந்த நேரம் உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் கொஞ்சம் பலம் உயர மாதிரி இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நீங்கள் அனைத்தும் நன்மையாக முடியும் என்று கூறுகின்றேன், விடைபெறுகின்றேன். அதே போல் இந்த நம்மளுடைய மேசராசி நண்பருக்கு இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இருக்குது. இந்த சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு 12:42 மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மேசராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 3 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்கள் நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் இப்போ ரொம்ப அருமையாக உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டார். அதாவது வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், குரு பகவானும் இருக்கின்றார்கள். 3 சுபகிரகங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. உங்கள் குடும்பஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் எப்படியாவது உங்கள் குடும்பத்திற்கு நல்ல காரியங்களை நடத்தி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ வரீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்டாலும் யாரிடத்துலேருந்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் பேச்சிலேயே நீங்கள் யாரையும் வென்று நீங்கள் காரியம் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு அருள்வாளிப்பை இப்பொழுது தந்திருக்கின்றார்கள். காரணம், 2ஆம் இடம் மிகுந்த வலிமை அடைந்திருக்கின்றது. முதலெல்லாம் புதன் வக்ரபலம் அடைஞ்சிருந்தார். அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஜாஸ்தியை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பேசியே காரியம் சாதிப்பதற்கான நேரம். அதனால் வாய்மூடியாக இருந்துடாதீங்க. நம்ம எப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் போதோ அப்போ நம்ம காரியத்தை சாதிக்கணும். வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். அதாவது நம்ம அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அமைதியாக இருந்துட்டு அந்த பிள்ளை பசி இல்லைன்னு நினச்சிருவாங்க. அழுகும்போது சரி பிள்ளைக்கு பசிக்குதுன்னு நினச்சி பால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாம் இப்போ எதையுமே கேட்டு பெறுவதற்கான நேரம். இந்த நேரத்தில் நம்ம வாய்மூடியாக இருந்து விட்டால் நீங்கள் கண்டிப்பாக எதையும் அடைய முடியாது. வாய்ப்புகள் இப்போ நல்லா இருக்குது. இந்த சமயத்தை பயன்படுத்திக்கங்க. எங்கே போய் நீங்கள் என்ன விஷயம் பேசினாலும் சரி, யாருக்கிட்ட போய் என்ன கோரிக்கையை வச்சாலும் சரி, அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படாது. கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கான அந்த தீர்வுகள் கண்டிப்பாக கிடைச்சிரும். நீங்கள் குடும்பத்தை நல்ல மகிழ்ச்சியாக வைப்பதற்கான ஒரு நல்ல நேரம் இது. குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆவதற்கான நல்ல நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு நல்ல பெரிய வாய்ப்புள்ள நேரம் இது. சரிங்களா? அதனால் குடும்பத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் இப்போ கொடுத்துருக்குறீங்க. அதை நீங்கள் இன்னும் நல்லபடியாக கொண்டு போய் குடும்பத்தில் நல்ல ஒரு பெரிய நிலைமைக்கு உயர்வுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்து எடுக்கின்ற முயற்சிகளை கைவிடாமல் நீங்கள் ஜெயிக்கணுங்கிறத நான் அறிவுறுத்துகிறேன். ஏன்னா இப்போ டைம் நல்லா இருக்குது, அதனால் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் மூலியமாக தொழில் செய்பவர்கள், வெளியூர்களுக்கு ஏற்றுமதி செய்து தொழில் செய்பவர்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் கொஞ்சம் வீண் செலவுகளும் தேவையில்லாத அலைச்சல்களும், நீங்கள் அனுப்புகிற பார்சல் கூட ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அனுப்புகிற பார்சல் போய் அங்கே போய் சேர்ந்த பின்னாடியும் சில பிரச்சனைகளுக்கு உள்ளாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம சரியாக செய்கிறோமா அந்த வேலையை, அதுக்காக உங்களை அனுப்பாமல் இருக்க வேணாம்னு சொல்லலை. நீங்கள் அனுப்புங்க, பிஸ்னஸ் செய்யணும். ஆனால் நம்ம செய்கிறது சரியாக செஞ்சுருக்கிறோமா? ஒரு உதாரணத்திற்கு உணவுப் பொருள் நீங்கள் ஏற்றுமதி செய்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த உணவுப் பொருள் நாம் எப்பயும் போல கண்காணிப்போடு அனுப்பியிருக்கோமான்னு பார்க்கணும். ஒரு தரமில்லாத பொருளை நாம் கொஞ்சம் கவனக்குறைவனால் நாம் அனுப்பிட்டோம்னு சொன்னால் இதுவரைக்கும் இருக்க அந்த பெயர் கெட்டுவிடக்கூடாது. இதுவரைக்கும் நீங்கள் சம்பாதித்த பெயரும் புகழும் உங்களுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். அதனால் இந்த மாதிரி நேரம் கொஞ்சம் இதில் அது உணவு சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் ஏற்றுமதி செய்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உணவுப் பொருட்கள். சரிங்களா? ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு 12 குடையவன் செவ்வாய்க்கு வக்கரம் பெற்ற சனியின் பார்வை விழுகிறது. 12ஆம் வீட்டிற்கும் வக்கரம் பெற்ற சனியின் பார்வை விழுகின்றது. அதனால தான் நம்ம அதை பற்றி சொல்கிறோம். சரிங்களா? செவ்வாய் என்பது நெருப்புக்குரிய கிரகம். உணவை நாம் சமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காரணகர்த்தியாக விளங்கக்கூடிய ஒரு செவ்வாய். இவருக்கு அந்த விஷயங்கள் நடப்பதால் நீங்கள் எந்த வகையில் பதப்படுத்தி இருந்தாலும் சரி, நீங்கள் சூரிய வெப்பத்தின் மூலியமாக பதப்படுத்தி இருந்தாலும் அங்கேயும் செவ்வாய் தான் வருகிறார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏற்றுமதியில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. இது வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன். உள்ளூர்களுக்கு கிடையாது இந்த விதி. சரிங்களா?
அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள், உணவகங்கள் நடத்துகின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நேரம் நீங்கள் ஆடம்பரமாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பதற்கும் அதேமாதிரி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பதற்குமான ஒரு ஏற்ற நேரம் இது. தாராளமாக நீங்கள் மகிழ்ச்சியோடு குடும்பத்தை கொண்டு செல்லலாம். இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அந்த 28, 29ஆம் தேதி நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களையோ பிரச்சனைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடாது. எந்த விஷயத்தையும் பேசி தீர்ப்பதற்கு இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் இந்த 2 நாட்கள் சரிப்பட்டு வராது. அதற்கு அடுத்த வரக்கூடிய நாட்கள் ரொம்ப உங்களுக்கு வசதியாக இருக்கும், நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம். அதே போல் தாய் வழி உறவுகள், தாயோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நம்ம அந்த 28, 29 இந்த 2 நாள் மட்டும் அவங்க தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா ரிஷபராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் இப்போ பயிற்சியாக இருக்கிறாரு. அந்த 4ஆம் வீட்டிற்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்து அவருக்கு 8ல் சனி அமர்ந்திருக்கிறாரு. இப்போ இந்த 4ஆம் வீட்டில் இருக்கின்ற சந்திரன் 28ஆம் தேதி இரவு அங்கே பயிற்சி ஆகிறார் 5ஆம் இடத்திற்கு. அப்போ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் தாயாருக்கு மேம்படக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் 28ஆம் தேதி அதிகம் போனால் 29ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி தாய் வழி சொந்தங்கள்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு உறவுகளை மேம்படுத்தும் போது ஏதாவது சின்ன சின்ன ஒரு வார்த்தைகள் மனக்கசப்புகள் வராமல் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுக்கு கடமை. அந்த 2 நாள் மட்டும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் அந்த 28ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் நீங்கள் வாங்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன சிக்கலை உருவாக்கிடுவாங்க. அது நீண்ட காலத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணும். பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு தரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிள்ளைகள் ரொம்ப சாதகமாக இருக்காங்க. பெண்களை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகளுக்கு அந்த 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சனி வக்ரகதியில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் குரு பார்வை அந்த சனி பகவானுக்கு விழுகிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் குழந்தைகளுக்கு தெய்வத்துணை இருக்கின்றது, பாதுகாப்பு இருக்கின்றது. அதனால் பிள்ளைகள் நல்லா படித்து மேலே வருவாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் போக்குவரத்திலும் சரி மற்ற எல்லா விஷயங்களிலும் தெய்வத்துணையோடு அவங்க நல்லா பாதுகாக்கப்படுறாங்க, கவனிக்கப்பட வர்றாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்ப்புகளை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரிங்களா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் எதிர்ப்புகள் இல்லாமல் நீங்கள் எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறீங்க. அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருக்குது. உங்கள் இல்லற துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. சரிங்களா? அதுவும் உங்களுக்கு இந்த 29ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர். அவர் இப்போ கன்னிக்கு செல்கிறார் 29ஆம் தேதி. வக்ரம் பெற்ற சனி பார்வையில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாரு. அதன் பின்பு உங்களுக்கு கன்னிக்கு சென்ற பின்னாடி உங்கள் இல்லற துணை மிகுந்த ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு பழைய மாதிரி நல்லா வேலை செஞ்சு உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு வாய்ப்பில் வந்துடுவாங்க. அவங்க மூலியமாகவும் நிறைய உதவிகள் கிடைத்து உங்கள் வாழ்க்கைக்கு முன்னுக்கு வருவதற்கான குடும்பத்தை நல்ல நிலையை கொண்டு செல்வதற்காக அவர் நல்ல ஒரு ஒத்துழைப்பை தரக்கூடிய நிலையில் அவங்க மாறிடுவாங்க. அதனால் இந்த 29ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகம் கிடைக்கும். உங்கள் இல்லற துணை மற்றும் நண்பர்களிடத்திலிருந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும். சொந்த பந்தங்களும் உங்களுக்கு உதவிக்கரம் மீட்டக்கூடிய வகையில் இருக்கிறாங்க. தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுமே சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் முடிவு என்பது வெற்றிகரமாக முடியும். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்குமே இது பொருந்தும். நிச்சயமாக நீங்கள் எடுத்த எல்லா வேலையும் வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதில் லாபம் அதிகமாக ஈட்ட முடியும். குறிப்பாக சொல்லப்போனால் நீதித்துறை, கலைத்துறை சார்ந்தவர்கள், அந்த கணக்கு வழக்கு துறையில் இருப்பவர்கள், கணினி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யோகமான நேரம் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5 பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். இந்த மிதுன ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இப்போ நம்ம ராசி பலனை பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு பஞ்சம் இல்லை. ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான வாரம் இந்த வாரம். ரொம்ப நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. காரணம் உங்கள் ராசிநாதன் கடந்த காலங்களில் வக்ரகதியாக இருந்தார். கடந்த வாரங்களில் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து ஆட்சி பலம் அடைந்து குருவுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். அதுவும் குருவோடு இணைந்திருக்கின்றார். அதற்கு பக்கபலமாக இன்னொன்று சுக்கிரன், அசுர குரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். 2 குருமார்களோடு இணைந்திருக்கின்றார் புதன். புதனே நமக்கு ஒரு குரு போலத்தான். புதனுடைய ஆசி இருந்தால்தான் நீங்கள் ஆசிரியராக முடியும், ஒரு நீதிபதியாக முடியும்,
இப்போ அவருக்கே குருவாக விளங்கக்கூடிய குருமார்கள் வந்து அவங்களோட சேரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுந்த சக்தி வாய்ந்த கிரகமாக புதன் மாறி இருக்கின்றது. அப்போ உங்கள் ராசி வீடு இப்போ ரொம்ப அதிகமான சக்திகளை கொண்டதாக இருக்கின்றது. உங்களை யார் பார்த்தாலும் பார்த்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு வணக்கம் சொல்லக்கூடிய ஒரு தெய்வ கடாட்சத்தோடு நீங்கள் இப்போ இருக்க போகிறீங்க. முகத்தில் உங்களுக்கு மகாலட்சுமியுடைய அனுகிரகம் இப்போ வந்திருக்குது. சென்ற இடங்களில் நாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது இந்த மிதுன ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு. காரணம், உங்கள் ராசிநாதன் வலிமை அடைஞ்சு விட்டார், நல்ல கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறார். 3 கிரகங்கள் சுப கிரகங்கள் உங்கள் ராசி வீட்டில் அமர்ந்திருக்கிறது. எந்த விதமான தீய பார்வையும் இல்லாமல் அந்த ராசி வீடு மிளிர்கின்றது. அதனால் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு. அதே போல் உங்கள் ராசிநாதனும் கூட இருக்கின்ற அந்த 2 கிரகங்களும் நேர் எதிராக 7ஆம் பார்வையாக உங்களது 7ஆம் வீடான குரு வீடை பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு 7ஆம் வீடும் வலிமை அடைகின்றது. அப்போ உங்களுக்கு திருமண வயதில் இருக்கின்றவர்களுக்கு திருமண யோகம் கிடைக்கின்றது. அதே போல் திருமணமான தம்பதிகளுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இதுவரை நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா உங்களுடைய கருத்து வேற்றுமைகளை விலகி நீங்கள் ஒன்றுபட்டு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை பெறுகின்றீர்கள். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு தந்து உதவிக்கரம் ஈட்டக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கிறாங்க. அதுவே கணவன் அல்லது மனைவி அவங்களுடைய சொத்துக்கள் மூலியமாக ஏதாவது பணமாக்கி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு வேலையை செய்கிறாங்க. இப்படி பல வகையில் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒரு உற்ற துணையாக உங்களது இல்லற துணை அமைகிறாங்க. அது பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களது பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பக்கபலமாக இருந்து வழிநடத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறாங்க. என்ன கேட்டாலும் கொடுத்து உதவக்கூடிய நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கிறாங்க. சமுதாயத்தில் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உயரக்கூடிய நிலையில் இப்போ இருக்கிறாங்க. கொஞ்சம் இந்த பெண்களுக்கு மட்டும் உங்களது பிள்ளைகள் விஷயத்தில் நடவடிக்கையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்க. ஏன்னா சனி 9ஆம் வீட்டு அதிபதி சனி வந்து வக்ரகதியில் இருக்கார். இருந்தாலும் குரு பார்வை அவருக்கு விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க தெய்வத்தால் பாதுகாக்கப்படுறாங்க. இருந்தாலும் சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள், சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆண்கள் கவலையப்பட வேண்டாம். நீங்கள் புத்தி சொல்கிற அளவில் அவங்க இல்லை. அவங்களுடைய புத்தியை நீங்கள் கேட்கணும், அவங்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்கணும். அப்போ தான் நீங்கள் இப்போ நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு நீங்கள் முன்னுக்கு வர முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சிறப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. நல்ல பெரிய பெரிய ஒரு இலக்கை அடைவதற்கு ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் விளங்கிக்கிட்டு இருக்குது. பயன்படுத்திக்கலாம். எந்த எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் டாப் ரேங்கில் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில் இருக்கிறீங்க. இளைய சகோதர சகோதரிகளும் மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு உதவிக்கரம் ஈட்டக்கூடிய வகையிலும் ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையிலும் இப்போ இருக்கிறாங்க. பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள், கடனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இப்போ கொஞ்சம் இந்த 2 நாள், அதாவது 28, 29 கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். அதுக்கு பின்னாடி உங்கள் நெருக்கடிகள் குறைஞ்சிரும். அதுக்கு பின்னாடி நீங்கள் தன வரவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு எப்படினாலும் எங்கே சுற்றியும் பணம் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்காண்டார் இல்லையா? அதாவது சுக்கிரன் எங்கே நம்மளுக்கு இருந்தாலும் நம்மை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வார். அப்போ மகிழ்ச்சிக்கு முக்கியமாக விளங்குறது நமக்கு என்ன தேவைன்னா பணம் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கும். பணம் இல்லாத இடத்துல மகிழ்ச்சிகள் கொஞ்சம் குறைவு தான். தனிப்பட்ட மனுஷனாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை. குடும்ப சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு பணம் இல்லாமல் மகிழ்ச்சியே கிடையாது. அதனால் சுக்கிரன் உங்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் நிறையா இருக்குது. பயன்படுத்திக்கங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திக்கங்க. அதேமாதிரி செவ்வாயினுடைய அனுக்கிரகம் வருகிற 29ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு அமர்ந்து 10ஆம் இடமான தொழிற்சாலத்தை பார்க்க போகிறாரு. தொழிலும் தடையின்றி நல்ல ஒரு வேகமாக இயங்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறப்போகுது. ஒரு தடைப்பட்ட தொழில் கூட அதிவேகமாக சிறப்பாக நடந்து உங்களுக்கு நிறைய வருமானத்தை தரக்கூடிய வகையில் அமையப் போகின்றது. ஏன்னா அவர் தான் உங்கள் லாபஸ்தானாதிபதி. லாபஸ்தானாதிபதி 29ஆம் தேதிக்கு மேலே கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் இடமான தொழிற்சாலத்தை பார்க்க போகிறாரு. உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு பணம் வராமல் இருக்கும், லாபம் இல்லாமல் போகும், செய்கின்ற வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காமல் போய்விடுமா? அதனால் நிச்சயமாக உங்கள் கையிருப்பு அதிகரிக்கப் போகிறது. வீண் செலவுகள் குறையப் போகின்றது. நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு நிலையிலே நீங்கள் முன்னேற போகிறீங்க. இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான வாரமாக இருக்குது.
பயன்படுத்திக்கோங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துழைப்பு தருவாங்க. தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஏதாவது ஒரு தடை வரலாம், அவசர கதி கூடாது. அரசு ஊழியர்கள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சூரியனுக்கு 8ல் சனி வக்ரம் பலம் அடைந்திருக்கிறதுனால நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களை கண்காணிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு கண்கள் உங்களை கவனித்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்காலத்தில் சிறப்பான பெயரும் புகழும் அடையலாம். ஒரு கெட்ட வழியில் போகக்கூடிய வாய்ப்பிலிருந்து மீண்டு நல்ல வாய்ப்பை உருவாக்கி நீங்கள் மேலே வர வேண்டும் என்பது இறைவனுடைய அருள். அதனால் கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. இந்த வாரம் என்பது இந்த மிதுனராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் வாரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். இப்பொழுது இந்த மிதுனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 4 பயன்படுத்துங்கள். வணக்கம். கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசிகளை பார்க்க போகிறோம். கடகராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சந்திரன். சந்திரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் இந்த 28ஆம் தேதி பின்னிரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் உட்காந்துருக்கிறாரு. சிம்மத்தில் இருக்க வேண்டிய சூரியன் கடகத்தில் உட்காந்துருக்கிறாங்க. இப்போ இது கிரக பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிரக பரிவர்த்தனை சில நேரங்களில் வலிமை கொடுக்கும், சரிங்களா? அதே நேரத்தில் சனி பகவானோட வக்கர பார்வை உங்கள் ராசிநாதன் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வக்கரபலம் அடைந்திருக்கின்றார். இது ரெண்டுமே ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். நீங்கள் அதனால் இந்த 28ஆம் தேதி இரவு வரை, அதாவது 29ஆம் தேதி அதிகாலை வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது. அதாவது முதல் ஒரு நாள் மட்டும் நான் சொல்கிறேன், ஃபுல் டே, சரிங்களா? முதல்ல காலை விடிய காலம் 6 மணிலேருந்து 29 காலம் 6 மணி வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடுறதோ, எந்த விஷயத்திற்காக நீங்கள் வெளியில் போகிறீங்களோ அதை கொஞ்சம் தவிர்த்து விட்டு மறுநாள் போகிறதோ, இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது யாருக்கும் நீங்கள் ஒரு ஜாமீன் கொடுக்குறதோ எந்த விஷயத்துக்கு தலையிடவே கூடாது. அந்த ஒரு நாள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சந்திரன் பயிற்சியாகி கன்னிராசிக்கு போயிடுவார். கன்னிராசிக்கு போயிட்டாருன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி பகவானுடைய தொல்லை இருக்காது. அதே மாதிரி கடகராசிக்கு எப்பொழுதும் போல் 8ல் சனி இருக்க தான் செய்கிறாரு. இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் சுழன்று வருகின்ற பொழுது அங்கங்கே போய் உட்காரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை செஞ்சிருவார். அதனால் அந்த ஒரு நாள் மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருந்து விட்டால் மற்ற வரக்கூடிய அந்த 6 நாட்களும் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்குது. கவலைப்பட வேண்டாம். அதனால் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழில் சார்ந்து எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்குமே இந்த வாரம் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதற்கு காரணமும் இருக்குது. உங்கள் ராசிக்கு 10 குடையவனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு வலிமையாக சூரியனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க, சரிங்களா? அதனால் உங்களுக்கு பாதகமற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இருப்பினும் வக்கரம் பெற்ற சனியினுடைய பார்வை 10ஆம் இடத்திற்கும் விழுகிறது, செவ்வாய்க்கும் விழுவதால் கொஞ்சம், அதாவது நீங்கள் 100% எதிர்பார்க்கின்ற காரியம் என்பது ஒரு 70% நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மீதி 30%ம் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும். கொஞ்சம் டிலே ஆகி நடக்கும். மற்றபடி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வாரத்தை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. அனைத்து துறையினருக்கும் இது பொருந்தும். குடும்பஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாக சூரியன் 2ஆம் வீட்டில் உட்கார்றது ஒரு பிரகாசமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த 2க்கு 8ல் சனி வக்கரபலம் அடைவது என்பது குடும்ப சூழ்நிலைக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை. அதனால் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது உடல் ஆரோக்கியம் கெடலாம், அல்லது வீட்டில் இருக்க செல்வங்கள், நீங்கள் சேர்த்து வைத்த சேமிப்புகள் கரையலாம். வீட்டில் நீங்கள் வச்சிருக்க நகைகளை யாருக்காவது சொந்த பந்தங்கள் கேட்குறாங்கன்னு ஒரு அடமானம் வச்சு கொடுத்து அந்த பணமாக மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பொதுவாக அந்த வீட்டில் இருக்க பொருள் வெளியே போகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. குடும்பத்தில் பிரச்சனை வரணும், ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போக அதனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை குடும்பத்தில் விரிசல்கள் உண்டாகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில், சரிங்களா? அதுவும் அந்த வாரத்தில் முதல் நாளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி சந்திரனுக்கு வக்கரபலமற்ற சனியின் பார்வை விழுகின்றது. அதே போல் 3ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமாக ஆட்சி பலம் அடைந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார். இளைய சகோதரர்கள் மூலியமாக சில செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இருந்தாலும் அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு பல நன்மைகளும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா புதன் போய் குருவோடு இணைகின்றார். குருவோடு இணைவது மட்டுமல்ல, 4ஆம் வீட்டதிபதியான சுக்கிரனோடும் இணைகிறார்.
அதனால் உங்களுக்கு ரொம்ப இந்த வாரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சில விஷயங்கள் வெளியிலிருந்து, தொலைதூரத்தில் இருந்து, அறிமுகமில்லாதவர்களிருந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு காரியம் இப்போ உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் என்பது ரொம்ப முக்கியமான வாரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதேபோல் பிள்ளைகளை பொறுத்தவரை இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கூட அவங்களுடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 5 குடையவன் ஆண்களுக்கு 5 குடையவன் புத்திரக்காரகன், அந்த இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் வக்கரவளமற்ற சனியின் பார்வையில் இருந்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உள்ள சொன்ன பலன் தான் இது. இருந்தாலும் அதனுடைய நிலை மாறும் வரை நம்ம கவனமாக இருக்கணும். அது எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 29ஆம் தேதி வரைக்கும், 29 நைட்டு வரைக்கும், அதாவது 28, 29 2 நாள் மட்டும் கொஞ்சம் பிள்ளைகளை கவனமாக பார்த்தா போதும். அதுக்கப்புறம் செவ்வாய் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. கன்னிக்கு வந்துட்டாரு சொன்னால் உங்களுக்கு பயம் இல்லை, பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னு சொன்னால் சனி வக்கர பார்வையிலிருந்து அவர் விலகி விடுவார். அதனால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் நன்மையாக இருக்கும். இந்த 2 நாட்கள் மட்டும் பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அந்த 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் 2 நாள் போய் பிரச்சனைகள் எதுவும் பண்ணக்கூடாது. தாத்தா பாட்டி உறவுகள்கிட்ட நீங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு 2 நாள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் உடனே கவனிக்கணும், சரிங்களா? மற்ற நாட்கள் தானாக எல்லாம் சரியாயிடும். கிரகங்களுடைய அந்த வக்கர பார்வை விலகும் பொழுது தானாக அவங்க படிப்படியாக உட்கார்ந்து எந்திரிச்சு நடக்க முடியாமல் இருக்கிறவங்க கூட தானாக எந்திரிச்சு நடந்துருவாங்க. எல்லாமே கிரகத்தினால் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான், சரிங்களா? அதனால் கொஞ்சம் பயப்பட வேண்டாம். இந்த 2 நாள் மட்டும் கவனமாக இருங்க. அதே போல் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ அதை சமாளித்து அதிலிருந்து ஜெயிச்சு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் இப்போ கிரகம் உருவாக்கி தந்திருக்கு. 6ஆம் இடம் மிகுந்த வலிமை அடைஞ்சிருக்குது. அதனால் கடன் பட்டிருந்தாலும் கூட நீங்கள் அந்த கடனை எளிமையாக அடைப்பதற்கு யார்கிட்ட இருந்தால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக பயன்பெற்று கொள்ளலாம். ஏன்னா 2 குடையவன் குடும்பஸ்தானாதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்துருக்கிறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வெளி தொடர்புகள் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருள் உதவியோ பண உதவியோ கிடைத்து கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ நிறைய இருக்குது. வாங்கிய கடனை அடைப்பதற்கு தான் இப்போ நேரம், புதுசாக வாங்குறதுக்கு கடன் வாங்குறதுக்கு உள்ள நேரம் இல்லை, சரிங்களா? அதனால் ஏதாவது ஒரு பண்ணி நீங்கள் இருக்க கடனை அடைக்கிறதுக்கு பார்க்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தீங்க சொன்னால் இன்னொருத்தட்ட கொஞ்சம் குறைவான வட்டிக்கு வாங்கி அதை முதல்ல தீர்த்து விட்டுறணும். அப்போ சுமை குறையும், உங்களுக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு அமைந்துவிடும். 7 குடையவன் உங்களுக்கு இப்போ சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்கரபலம் அடைந்திருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ உள்ள ஒரு சூழ்நிலைகள் ஒரு இணக்கமாக இல்லை. உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் செல்ல வேண்டும். இந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்க சொன்னால் அந்த 28ஆம் தேதி முழுமையாக உங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் கேதுவோடு வேறு இணைகின்றார். சந்திரனும் கேது இணையவே கூடாது, இணைஞ்சாலே பிரச்சனை அதிகமாகிடும். அங்கே செவ்வாயும் வேற சேர்றாரு. அதனால் அந்த 28ஆம் தேதி பின்னிரவு வரை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் இல்லற துணையோடு கருத்து வேற்றுமை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வார்த்தை அவ்வளோதான், சில நேரங்களில் ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிடும், சரிங்களா? சண்டை வந்தால் 1 மணி நேரம் தான். அந்த நேரத்தில் வரக்கூடிய பேச்சுக்கள் மூலியமாக குடும்பம் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அந்த ஒரு நாளுங்கிறது ரொம்ப 24 மணி நேரத்தை கடக்க வேண்டிய கட்டாயம், பெரிய ஒரு யுகத்தை கடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வீட்டில் கூட இருக்க வேண்டாம், வெளியில் போய் கொஞ்சம் தனியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு நாள் மட்டும் கடந்துட்டிங்கன்னா அவங்களுடைய மனநிலையில் ரொம்ப மாற்றங்கள் வந்துடும், நீங்களும் ரொம்ப மாறிடுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்ப டென்ஷனாகவே இப்போ இருக்கிறீங்க, அதிக டென்ஷன் என்பது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் என்பதால் கவனம் தேவை. அதே மாதிரி குலதெய்வம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். தொழில் சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகளுக்கு அவங்க ஒத்துழைப்பு தர்றாங்க. தந்தைகளுடைய உறவுகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிலைமையில இருக்கிறாங்க, கவலைப்பட வேண்டாம். இளைய சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதரிகள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தர்றாங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்க மூலியமாக சில நல்ல விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல வாரம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே
நமது கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 4 பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். சிம்ம ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதன் இப்போ ஆடி மாதங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ராசிக்கு 12 தான் இருப்பார். கடகத்தில் போய் உட்காந்துருப்பார் விரயஸ்தானத்தில். அப்போ என்ன உங்களுக்கு விரயஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிநாதன் உட்காரும்போது உங்களுக்கு என்ன எண்ணங்கள் தோணும்னு சொன்னால், நம்ம நல்லா செலவு பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், சொத்து சேர்த்து வச்சு என்ன செய்ய போகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கணும், எங்கேயாவது போவோம், குடும்பத்தோடு போவோம், நல்லா இருப்போம், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. இப்படி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே செலவை நோக்கி கொண்டே போய்கிட்டு இருக்கும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுக்கு என்ன தேவைகளோ அதை பார்த்து பயன்படுத்தி போய்கிட்டே இருப்போம். நம்ம கூட இருக்க வர்றாங்க போடுறாங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதே மாதிரி ஒரு வாகனங்கள் வாங்கினா கூட அதிக தொகை கொடுத்து வாங்கிறது, நமக்கு தேவையை விட அதிகமாக நாம் விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவதோ, ஆடம்பரத்திற்காக சில செலவுகளை செய்வதோ நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சரிங்களா? அதனால் இந்த செலவினங்களை குறைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. கவனமாக நீங்கள் இருந்தால் குறைச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் ராசிநாதனுக்கு 8ஆம் இடத்துல சனி வக்ரபலம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் எதை செஞ்சாலும் உங்களை அதிகமான ஒரு காரியத்தை செய்ய வச்சு படத்தில் கொண்டு விட்டுருவார். சரிங்களா? சும்மா செஞ்சு பார்ப்போம்ன்ற ஒரு துணிச்சலை கொடுத்து அப்படியே நீங்கள் அதில் உள்ள இறங்கின பின்னாடி உங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு கொண்டு போய் படத்தில் உட்கார வச்சிருவார். அதனால் இந்த நேரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். சரிங்களா? எடுத்தவங்க கவுத்தம் எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது, ரொம்ப யோசித்து செய்யணும். சரியா? இன்றைக்கி நம்ம கையிருப்பை செலவு பண்ணி காலி பண்ணிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு அதை ஈடுகட்டுவது எப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்யணும். ஆனால் உங்களுக்கு இப்போ எவ்வளவு செலவு பண்ணாலும் பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருள் வரவும் பண வரவும் இருக்கிறது. காரணம் தனஸ்தானாதிபதி இப்போ லாபஸ்தானத்தில் போய் ஆட்சி பலம் அடைஞ்சிட்டார். சரிங்களா? புதன் வக்கரமாக இருந்தார் கடந்த வாரங்களில். அப்போ உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும். எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது, என்னடா வேலை செஞ்ச காசு கூட கிடைக்க மாட்டேங்குது, கொடுத்த காசு வர மாட்டேங்குது, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த வாரம் செய்ய போகிற வேலைக்கு இப்போயே காசு வந்துடும். ஆனால் அடுத்த வாரம் நீங்கள் இப்போ செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் கஷ்டப்படணும் இல்லை. ஆனால் அதுதான் சொல்லுவார். அது பணம் இப்போ உங்களுக்கு நிறைய வரும். உங்களுக்கு எந்த வகையிலாவது பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கேட்குற இடத்துலலாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்பி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, எங்கே தான் வந்துடுதில்ல, இது எப்பயும் போல் நம்மளுக்கு நடக்கும்னு நினச்சி நீங்கள் செலவு செஞ்சிருவீங்க. அந்த செலவை குறைப்பதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கன்றதுக்காக இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி சென்ற இடங்களிலெல்லாம் உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்குது, மரியாதை இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை தர்றாங்க. அதை பயன்படுத்தி நல்ல விஷயங்கள் பயன்படுத்துங்க, கெட்ட விஷயங்கள் பயன்படுத்திடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்காங்க. உங்கள் உடன்பிறப்புகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நம்முடைய தம்பியவோ அண்ணனையோ எப்படியாவது வாழ்க்கை பெரிய அளவு கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களை வாழ வைக்க துடிக்கிறாங்க. இப்போது பகையாக இருந்தாலும் விலகி உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட தயாராக இருக்காங்க. அதே போல் பிரிந்த சொந்தங்களும் கூடுவதற்கான ஒரு நல்ல நேரமாக இந்த சிம்மராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அமைஞ்சிருக்குது. பயன்படுத்திக்கோங்க. தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. பயன்படுத்திக்கலாம். பிள்ளைகளை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதனால் பிள்ளைகளை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. எதிர்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீங்கள் எந்த வகையிலுமே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஒரு வழக்காக இருந்தாலும் தீர்ப்பு உங்களுக்கு தான் வரும். அது மாதிரி நீங்கள் எந்த விதத்திலும் ஏற்கனவே நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா பொருளை ஒரு களவு பயத்தின் மூலியமாக, திருட்டின் மூலியமாக நீங்கள் இழந்திருந்தாலும் கூட அது திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல நேரம் இது. பயன்படுத்திக்கோங்க. அதேமாதிரி அந்த சிம்ம ராசிக்கு வக்ரம் பெற்ற சனி பார்வை இருக்குது 7ஆம் இடத்தில் இருந்து. அது எப்படின்னு கேட்டால் உங்களது நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, கெட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த கெட்ட நண்பர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. உங்களது இல்லற துணை, கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் இப்போ வக்ரமாக இருக்கிறதுனால அவரே எதிரிஸ்தான அதிபதியாக விளங்குவதனால உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்களோடு செயல்படுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அவங்க சொல்கிறத அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே சில விரிசல்கள் வரும். நீங்கள் பொறுமையாக போயிடணும், விட்டு கொடுத்து போகணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த காரியங்களில் அவங்களும் ஜெயிச்சு வெளியே உங்களுக்கு துணையாக நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தொழில் சார்ந்து நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு
லாபகரமான ஒரு தொழிலை செய்ய போகிறீங்க. எல்லா தொழிலுக்கும் லாபம் நிறைய கிடைக்க போகுது. எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றியும் கிடைக்க போகுது. ஏன்னா 10 தொழிற்சானாதிபதி லாபஸ்தானத்தில் உட்காந்து குருவோடு இணைஞ்சு புதனோடு இணைஞ்சிருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலை செய்தாலும் அதற்குரிய கூலி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 1க்கு 2 மடங்காக கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே பயப்பட வேண்டாம். எண்ணிய காரியங்கள் ஈடேறும், வெற்றி உறுதி என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 3 பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். கன்னிராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரம் என்பது ரொம்ப இனிமையான வாரம். ரொம்ப இனிப்பு, வாயில சர்க்கரையை கொண்டு கொட்டுற அளவுக்கு இருக்குது. காரணம் என்னன்னா, உங்கள் ராசிநாதன் வக்கரகதியிலிருந்து விலகி இப்போ நல்ல நிலைமையில் ஒரு ஆட்சி பலம் அடைந்து உங்களுக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்தில் போய் உட்கார்ந்துட்டார். தொழிற்சானத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி மற்றும் 9 குடையவனாக விளங்கக்கூடிய சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறார். அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். ராசிக்கு 7க்கும் 4க்கும் உடையவர். இப்படி உங்கள் ராசிநாதன் மிக சுபகிரகங்களாக விளங்கக்கூடிய குருமார்களோடு இணைந்திருக்கிறார். ஒருத்தர் அசுரகுரு, ஒருத்தர் பிரம்மகுரு. இந்த 2 குருமார்களோட புதன் இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருப்பீங்கன்னு பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய அறிவாற்றல் உள்ள ஒரு நபராக இருந்தாலும் உங்களை வெல்ல முடியாது. பேச்சிலும் சரி, செயலும் சரி. நீங்கள் வந்து ரொம்ப சமயோஜிதமாக பேசி யோசித்து காரியங்களை சாதிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம். குறிப்பாக சொல்லப்போனால், நீங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலுமே நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்க. எவ்வளவு எதிரியாக இருந்தாலும் எளிதாக நீங்கள் அவங்கள உதாசீனப்படுத்தி தள்ளிவிட்டு அந்த இடத்திற்கு, முதலிடத்திற்கு முன்னோக்கி செல்வதற்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திக்கங்க. சுற்றமும் நட்பும் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்குது. பெரிய செல்வந்தர்களுடைய உதவி இருக்குது. இப்படி பல வகையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. குலசாமியே உங்களுக்கு உங்கள் கூட வந்து உட்கார்ந்துட்டார். தந்தையாருடைய ஆரோக்கியமான அறிவுரை உங்களை வழிநடத்தும். தாயினுடைய அன்பில் அரவணைப்பில் இப்போ நீங்கள் உட்கார்ந்துட்டீங்க. பிரிந்த தாய் தந்தையரும் உங்களை கூடி உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யக்கூடிய நிலையில் இப்போ இருக்கிறாங்க. ஒரு எதிரி கூட உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இப்போ இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் எல்லா காரியத்திலும் இறங்கி வெற்றி பெற வேண்டும். நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கணும். இதை வந்து உங்களுக்கு உணர்த்துவதற்கு தான் நம்ம வந்து உட்கார்ந்துருக்கிறோம். முதலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பல நேரங்களில் உங்களுக்கு எச்சரிக்கை சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ அப்படி சொல்கிறதுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் சனி வக்கரகதி அடைந்து விரைய ஸ்தானத்தை பார்த்தாலும் கூட உங்கள் ராசிநாதன் இப்போ இருக்கிற வலிமையை பார்க்கும்போது நீங்கள் யாரையும் எளிதாக வென்று காட்டக்கூடிய சக்தி மிக்கவராக விளங்குவதால் உங்களால் யாரும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரமாக இந்த வாரம் விளங்குது. பயன்படுத்திக்கங்க. அதாவது திருமணத்தில் காத்திருக்கின்ற திருமண உறவுகள் அமையாமல் இருந்தால் நிச்சயமாக அமைஞ்சிடும். நீங்கள் ரொம்ப நாள் கல்யாணத்துக்கு ஏக்கமாக இருந்தால் நிச்சயமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி வரன்கள் அமைந்து நல்ல நிலையில் ஒரு ஆரோக்கியமான ஒரு திருமணம் நடக்கும். அதேபோல் புத்திர பாக்கியம் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. நீண்ட நாட்களாக புத்திர தோஷத்தோடு விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த கன்னிராசியை சேர்ந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக புத்திரம் கண்டிப்பாக கிடைக்கிறது. குழந்தை பாக்கியம் பெறப்போகின்றீர்கள். எவ்வளவு பெரிய தோஷ ஜாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. உங்களுடைய சார்ந்த சுற்றம் நட்பும் உங்கள் தாய் தந்தையருக்கு பெருமை தேடி தரப்போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்திலெல்லாம் அந்த கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடாது. புத்திர தோஷம் உள்ளவர்கள் கணவன் மனைவி இணக்கமாக சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரம் என்பது நீங்கள் குழந்தை செல்வத்தை கொஞ்சுவதற்கான அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு வாரம். மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத ஒரு வாரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நான் ரொம்ப சொல்லிகிட்டே போகலாம். இருந்தாலும் ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கன்னிராசிக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் என்பது 2ஆம் எண். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். காரணம், துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன்.
குரு பகவானோடு இணைந்திருக்கின்றார் மற்றும் ஆட்சி பலம் அடைந்த புதனோடு இணைந்திருக்கின்றார். எந்த இடத்துல என்பதை 9ஆம் இடத்துல. ஒரு பாக்கியஸ்தானம் அது, புண்ணியஸ்தானம் அது, மங்களஸ்தானம் அது. சரிங்களா? குலதெய்வத்திற்குரிய வீடு அது, உங்கள் தந்தையாருடைய இல்லம் அது. அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும்? நீங்கள் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. சிறிய குழந்தை போல பெற்ற தாயிரத்தில் மடியில் படுத்து தூங்கக்கூடிய ஒரு குழந்தைகள் எல்லா கவலையும் மறந்து தூங்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு அருமையான நேரத்தில் இருக்கிறீங்க துலாம் ராசி அன்பர்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். தவறு விட்டுறக்கூடாது. பல முக்கிய காரியங்களை செய்து வெற்றி பெற வேண்டிய ஒரு நேரம் இது. பெரிய பெரிய தொழில்களை ஆரம்பித்து நீங்கள் வெற்றி கொடி நாட்டுவதற்கு இது அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நேரம் இது. சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழ கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. எந்த இடத்திற்கு போனாலும் உதவிக்கரம் நீட்டுவது, நீங்கள் நீட்டக்கூடிய இடங்களெல்லாம் பொருளுதவி செய்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் விளங்கி கொண்டிருக்கின்றது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் பயணிக்கணும். சரிங்களா? என்னத்தை கிடைக்க போகுது, ஜோசி இப்படியே சொல்கிறாங்க, ஒரு வாரத்தில் இப்படிதான் சொல்கிறாரு, நடக்க மாட்டேங்கன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் அதாவது அவநம்பிக்கை என்பது உங்களை பள்ளத்தில் தள்ளிவிடும். நம்பிக்கை என்பது உங்களை கைதூக்கி வாழ வைக்கும். நீங்கள் முழுசாக ஒரு காரியத்தை நம்பணும். நம்பினாத்தான் வாழ்க்கை. சரிங்களா? நம்ம உயிர் நம்மக்கிட்ட இருக்குதுன்றதே நம்பிக்கை தான். சரிங்களா? நாம் அடுத்த நிமிஷம் உயிர் வாழ்வோமான்றதே சந்தேகமான ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய நேரத்தில் நம்ம மேலே நம்ம முதல்ல நம்பிக்கை வைக்கணும். முதல்ல நம்ம எண்ணங்களுக்கு நம்பிக்கை வைக்கணும். நம்ம யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேட்டால் தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். சரிங்களா? ஏன்னா உங்கள் வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பல நேரங்களில் எவன் என்ன சொன்னால் நம்ம என்ன கிடைக்க போகுது, நம்ம உழைச்சாதானே சோறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு. ஆனால் நீங்கள் எங்கேருந்து சாப்பிட்றீங்க? சரி, ரைட்டு. அந்த உணவு யார் தயாரித்து கொடுக்குறா? இன்னொருத்தர் தானே. சரி, வேலை செய்கிறீங்க, அந்த ஊதியத்தை யார் கொடுக்குறா? இன்னொருத்தர் தானே. அப்போ நாம் இன்னொருத்தரை சார்ந்து தான் வாழ்கிறோம். அதே மாதிரி நாம் இன்னொருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கேட்கணும். கேட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ கொடுத்துட்டீங்க சொன்னால் இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜெயிக்கிறதுக்கு ஒரு அருமையான நேரம் இது. சரிங்களா? எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. சரியா? தந்தை வழி உறவுகள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இப்போ இல்லை, கொடுக்குறதுக்கு கையில் இல்லை, இல்லாட்டி கொடுத்துருவாங்க. சப்போஸ் அவங்கள்ட்ட இருந்தால் கூட ஒரு சிலர் அவங்கள்ட்ட தடை போடுறாங்க, இப்போ கொடுக்காதேன்னு சொல்லி. அதை நீங்கள் கண்டுக்கிறாதீங்க, வெளியில் வாங்க. நிறைய சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் வாங்கி நிறைய முன்னேறலாம். அதே மாதிரி ஆண்கள் உங்களுக்கு பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப அதிகமாக செல்லம் கொடுத்து ரொம்ப ஆட விட்டுறாதீங்க. இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை. சரிங்களா? எதிர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு மறைஞ்சி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. பயன்படுத்திக்கலாம். பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு குழந்தைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இதுவரை கெட்ட பழக்கத்தில் இருந்தால் கூட அவங்க மீண்டு நல்ல நிலைமைக்கு வரப்போகிற ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் கொண்டு போய் அவங்கள ஒரு நல்ல பாதையில் விட்டுறணும். இப்படியே நீ கண்டுக்கிறாம விட்டுறக்கூடாது. டைம் நல்லா ஆச்சுல மாறிவான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் அவங்கள கொண்டு போய் ஒரு நல்ல பாதையில் விட்டுட்டோம்னு சொன்னால் அவங்க அந்த பாதையை பின்பற்றி இப்படியே போயிடுவாங்க. ஏன்னா இப்போ அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அஸ்திவாரம் போடுறோம் இல்லையா? அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். திருமணத்திற்கும் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்ற நேரம் இது. நல்ல வரன்கள் அமையும். தெய்வாம்சத்தோடு பெரிய மனித ஆசீர்வாதத்தோடு உங்கள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பலருக்கு காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனிபாவுடைய வக்கரப்பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு விழுந்து கொண்டிருந்தாலும் குருவுடைய அனுக்கிரக பார்வை சனி மீது விழுவதால் நீங்கள் பெற்றோர்களிடத்தில் சொல்லியும் நடக்காத திருமணத்தை இப்போ பெற்றோர்களிடத்தை சொல்லி நடத்தி சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது விளங்குது. அதனால் இந்த காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இது வாய்ப்பான நேரம். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எப்பொழுதுமே இந்த மாதிரி நேரங்கள் அமையாது. இது ஆடி மாதம் தானே எப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் சம்மதம் பெற்று நீங்கள் ஒரு அஸ்திவாரம் ஒரு அச்சாரம் கூட போட்டுக்கலாம். நீங்கள் சரிங்களா? தட்டு மாற்றிக்கலாம், அவங்க வீட்டில் போய் பேசி முடிச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நேரங்களை நீங்கள் தவிர்க்காமல் செய்து முடிச்சிருங்க. சரிங்களா? தொழில் சார்ந்த நீங்கள் எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். அருமையான நேரம் இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். 10 கூடையவன் சந்திரன் அந்த 28ஆம் தேதி மட்டும்தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். தைரியமாக நீங்கள் செயல்படணும். எல்லா ஒரு தொழில் முனைவோரும் சரி, எல்லா தொழில்துறையை சார்ந்தவரும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, இந்த வாரம் ஒரு அற்புதமான
தன வரவுகளையும் பொருள் வரவுகளையும் சமுதாயத்தில் பெயரும் மதிப்பும் புகழும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாரம். பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 4. பயன்படுத்துங்கள். வணக்கம். விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல நல்ல ஒரு கேந்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் சார்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கு. ரொம்ப நாளாக கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம உறவுகளுக்கெல்லாம் இப்போ ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் ரொம்ப இடைஞ்சல், தொந்தரவுகள், வேலை செய்கிற இடங்களில் மற்றவர்களுடைய பொறாமையினால் வரக்கூடிய தாக்குதல்கள், இதெல்லாம் நீங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு வருவீங்க. இருந்தாலும் இந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் புதிதாக சில இடங்களுக்கு மாற்றங்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்குது. புதிய ஒரு முயற்சியின் மூலியமாக வேறு தொழில்களை ஆரம்பிப்பதற்கோ அல்ல வேறு இடங்களுக்கு வேலை நிமித்தமாக மாறுவதற்கோ உள்ள வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஒரு மதிப்பும் மரியாதையும் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அது காரணம் என்னென்னா, உங்கள் ராசிநாதன் கேந்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். கேந்திரத்தில் அமர்ந்த செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுக்கு சென்ற இடங்களிலே சிறப்பு கிடைப்பது என்பது நிச்சயமாக இருக்குது. உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய வகையிலே அனைத்தும் அமைந்திருக்கிறது. அது காரணம் வாக்குஸ்தான அதிபதி குரு பகவானுடைய பார்வை வாக்குஸ்தானத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ஆட்சி பலம் பெற்ற புதன் மற்றும் சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசிநாதனுக்கு உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக உங்கள் வாக்குஸ்தானம் பலம் பெற்றிருக்கின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு நீங்கள் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து அவங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இப்போ இருக்கிறீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் வெளியில் போய் உதவி கேட்டாலும் தடங்கள் இல்லாமல் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் மற்றவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் கொஞ்சம் உங்களுக்கு முரண்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களோடு கொஞ்சம் உறவாடுதல் கொஞ்சம் குறையும். அதனால் அவங்களுடைய பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் ஒதுங்கி நின்று அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் உங்கள் தாய் வழி உறவுகள் இந்த வாரத்தில் நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் செய்ய மாட்டாங்க. ஏன்னாக்கா வக்கரம் பெற்ற சனி 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது என்பது கொஞ்சம் இக்கட்டான நிலை. அதேமாதிரி வக்கரம் பெற்ற சனிவனுடைய பார்வை உங்கள் ராசிநாதன் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தாய் வழி உறவுகள் கொஞ்சம் கோபமாக இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ தான் போகும். அதுக்கு முன்னாடி நம்ம போய் அவங்களை சந்திச்சிருக்க மாட்டோம். அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அதனால் அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும். இவனுக்கு தேவைன்னா தான் வர்றான், மற்ற நேரத்தில் வர மாட்டேங்கிறான்ற மாதிரி. நம்மளும் முன்னாடி போயிருக்கணும், சரிங்களா? போகலை. அதனால் இப்போ நம்ம தேவை இருக்குன்னு போய் நிற்கிறோம். அப்போ அவங்க கொஞ்சம் கோவப்படுறதுல நியாயம் இருக்கு இல்லையா? அந்த கோபமெல்லாம் எடுத்து வச்சு இப்போ பேசுவாங்க. ஆனால் அவங்க உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்காது. இருந்தாலும் அந்த சனி வக்கரம் பெற்றதுனால அவங்கள பேச வைத்து விடும், சரிங்களா? மனசுக்குள்ள ஆழமாக இருக்கிற அந்த வருத்தங்களை எல்லாம் இப்போ வெளியில் கொண்டு தாய்க்கும் மகனுக்கும் மகளுக்கும் உள்ள அந்த பிரிவினையை உருவாக்கக்கூடிய வகையில், ஒரு கருத்து வேற்றுமையை உருவாக்கக்கூடிய வகையில் பேச்சின் மூலியமாக அது வெளிப்பட்டு விடும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் அவங்க என்ன சொன்னாலும் காதில் வாங்கக்கூடாது. ஏன்னாக்கா அவங்க மனசில் வச்சு பாரமாக அழுத்திக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களும் உடம்பு ஆரோக்கியமாக மாறிவிடுவாங்க. அதே மாதிரி எப்பயுமே அவங்கள கொஞ்சம் கவனிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்களும் மாறணும். ஏன்னா இது மாதிரி நேரங்களில் தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, அதாவது கோபத்தை, சரிங்களா? எப்பயுமே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய தாயார் மற்றும் தாய் வழி உறவுகள், சரிங்களா? ஏன்னா 4ஆம் வீடு என்பது நீங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும், அதே மாதிரி நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் நல்ல ஒரு வீடு கட்டுவதற்கு, இதெல்லாம் அந்த 4ஆம் வீடை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த 4ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து கடந்த 2 ஆண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ வக்கர பலம் அடைந்திருக்கிறதுனால இந்த சில பிரச்சனைகள், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கும்போது கவனம் தேவை. விவசாயத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் விவசாயம் செய்யும்போது
ரொம்ப லாபங்கள் எதிர்பார்த்து செய்வீங்க, ஆனால் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஆடு மாடுகள் வளர்க்கறது மூலியமாகவும் சில நோய்கள் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த தொடர்பு இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வேலை நிமித்தமாக அதிக பணி சுமைகள் ஏற்படலாம், அல்ல நீங்கள் இடமாறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்கள் மேலிடத்தில் அதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் கவனமாக பேசணும், முன்கோபப்படக்கூடாது. ஏன்னா செவ்வாயுடைய பார்வை சனி மீது விழுகுது 4ஆம் வீட்டிற்கு. அப்போ அங்கே உள்ள ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாராவது நம்மளை தேவையில்லாமல் பேசி நம்மளுக்கு மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம் சொன்னால் நாம் செய்கிற வேலைக்கு ஆபத்தாயிரும். அதனால் கண்டுக்கிற கூடாது. கொஞ்சம் பொறுமையாக போயிட்டால் அவங்களுடைய எல்லா காரியங்களும் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. பொதுவாக ஆண்களுக்கு எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடிய நிலையில் நல்ல மன வலிமையோட, உடல் ஆரோக்கியத்தோட, நல்ல வருமானத்தோடு கூடிய ஒரு பெருமைமிக்க வாழ்வை உங்கள் பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ ஒரு இக்கட்டான நிலையிலும் உங்களுக்கு உதவிக்கரம் மீட்டுவதற்கு தயாரான நிலையிலே இந்த வாரத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. சிறிய குழந்தைகளாக இருந்தால் நல்ல ஒரு கல்வியில் மேன்மையடைந்து நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சில பேர் தவறான வழியில் போயிருந்தாலும் இப்போ நல்ல வழியில் மாறி பிள்ளைகள் உங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய வகையில் இப்போ அமைய போகிறாங்க. எதிர்ப்புகள் உங்களுக்கு இப்போ நிறைய குறைஞ்சிருக்குது. எந்த வகையிலும் உங்களுக்கு இப்போ எதிர்ப்புகள் இல்லை. ஏன்னா முன்னாடி ரொம்ப கடன் பிரச்சனையினால் தொல்லை, அடுத்தவங்களுடைய ஒரு இடையூறுகள், நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய போய் அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு பல வகையில் தலைவலியை உண்டாக்கியிருக்கலாம். இப்போ அந்த தொல்லைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அவங்களே மனமாற்றத்திற்கு வந்து உங்கள் மீது உள்ள கோபத்தை தணித்து உங்களுக்கு ஒரு பக்கபலமாக நிற்கக்கூடிய ஒரு வகையில் சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. அதனால் எதிரிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் இப்போ ஆட்சி பலமடைந்த புதனோடு இணைந்து குருவோடு இணைந்திருக்கின்றார். அதனால் உங்களுக்குள்ள கருத்து வேற்றுமைகள் விலகி நீங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே திருமணமாகாமல் இருக்கின்ற உறவுகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் நிறைய இருக்குது. இப்போது புத்திரதோஷம் விலகி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாகவும் இது விளங்கி கொண்டிருக்கின்றது திருமணமான தம்பதிகளுக்கு. அதனால் அனைத்துமே சுபமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இருப்பினும் தகப்பனார் வழியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகப்பனார் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக அது 29ஆம் தேதி வரைக்கும் 28 to 29 தகப்பனார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானாதிபதி புதன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் அடைந்து தனஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் நிச்சயமாக நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணத்தை குடும்பத்துக்கு கொடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி அவங்களோடு இணக்கமாக ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இப்போ இருக்கிறீங்க. நல்ல விஷயங்கள் அது தொடரட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். இப்போது நமது விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 6 பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம். தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் ராகு சாரம் பெற்று உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். பொதுவாக உங்கள் ராசிநாதன் இப்போ ஆட்சி பலம் அடைந்த புதனோடும் மற்றும் சுக்கிரனோடும் இணைந்திருக்கிறார். இப்போ 3 சுபகிரகங்கள் ஒரே வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கேந்திரத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. அதனால் நிச்சயமாக இப்போ நீங்கள் ரொம்ப வலிமை அடைந்தவராக இருக்கிறீங்க. மகிழ்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கீங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சமயோஜிதமாக பேசி சமாளித்து அந்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வல்லமை மிக்கவராக இப்போ இருந்துகிட்டு இருக்கீங்க. இந்த நேரம் என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம். எல்லா காரியங்களிலும் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். எந்த இலக்கையும் எளிதாக அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி நீங்கள் அதில் ஜெயித்து காட்டுவீங்க. காரணம், அப்படிப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு வல்லமை தந்து கொண்டு இருக்கின்றன. அதனால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்தை தவற விட்டு விடக்கூடாது. பெரிய பெரிய லட்சியங்களை மனதில் வைத்து ஓட வேண்டும். பெரிய பெரிய விஷயங்களில் தலையிட வேண்டும். பெரிய பெரிய காரியங்களில் ஈடுபட்டு நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். பெரிய மனிதனுடைய தொடர்பு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு சாதாரணமான ஆளாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவங்க செய்கின்ற தொழிலுக்கு ஒரு உதவியாக இருந்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அவங்க இருப்பாங்க.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் இது. ஆனால் நம்ம போய் அவங்களோட இணக்கமாக சேர்ந்தா தான் அந்த காரியம் நடக்கும். சரிங்களா? ஆனால் அவங்களே வழியேக்க வந்து உங்கள் கூட நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கிறாங்க. நீங்கள் தவிர்த்து விடக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. வருவதை நீங்கள் வரவாக வைத்து கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் அறிமுகமில்லாத நபர்கள் கூட உங்களுக்கு உதவிக்கரம் மீட்டுவதற்கு இப்போ ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. யாருன்னே தெரியாது, உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக யாராவது அறிமுகமாக இருக்கலாம். அவங்க திடீர்னு உங்களை அழைத்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, அதை செய்யுங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் சொல்லும்போது தட்டாமல் நீங்கள் முயற்சியில் எடுத்தீங்கன்னா அதில் பெரிய ஒரு லாபத்தை நீங்கள் அடையலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் உங்கள் லாபஸ்தானத்திற்கு குருபவனுடைய அனுக்கிரக பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது. குரு உங்கள் ராசிநாதன். உங்களுக்கும் எண்ணமும் சிந்தனையும் எப்படியாவது ஜெயிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்ன்ற ஒரு வெறி இருக்குது. இப்போது அந்த வெறி இப்போது சாதிப்பதற்கு தடையில்லாத ஒரு வேகத்தை கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது நமது கடமை. அதே போல் வாக்குஸ்தான அதிபதி சனி பகவான் வக்கரபடமடைந்து 3ஆம் இடத்துல இருக்கிறார், குடும்பஸ்தானாதிபதி. இந்த நேரத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனை வரத்தான் செய்யும். நம்ம இலக்கை நோக்கி ஓடணுமே தவிர குடும்பத்தில் இருக்கவங்க சொல்வதை கேட்டு நாம் பிரேக் போட்டுறக்கூடாது. நம்ம எவ்வளோ உழைச்சி என்ன செஞ்சாலும் குடும்பத்தை கொடுக்குறோம், அவங்களுக்கு எவ்வளோ செஞ்சால் நன்றி இல்லையேன்ற எண்ணத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு அந்த காரியத்தை செய்ய விட்டுட்டீங்கன்னா அவங்க திடீர்னு நல்லா இருக்கும்போது ஆகா நீ செஞ்சிருந்தா நீ வீடு நல்லா இருந்திருக்குமே, குடும்பத்தில் இருக்க உதவி செஞ்சுருக்கலாமேன்ற எண்ணம் வரும். அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் இப்போ இருக்க சுச்சுவேஷனை மனசில் வச்சுக்கிட்டு குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கோபப்பட்டு வரக்கூடிய லாபத்தை நன்மையையும் ஒத்தி வைத்து விடாதீங்க. கவனமாக தொழிலை செய்யுங்க. தொழிலில் நிறைய வருமானம் இப்போ கிடைக்க போகுது. எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. ஏன்னா 10 கூடிய தொழில் சாணாதிபதி இப்போ அருமையாக ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. நீங்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கணும், உயரத்துக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஆசையை தூண்டி உங்களை உயரத்தில் கொண்டு போகிறதுக்கு அந்த 10 கூடிய தொழிற்சானாதிபதி தயாராக இருக்கார். அதனால் நீங்கள் அவருடைய பாதையில் நீங்கள் போகணும். அவர் அழைக்கும் போதே நீங்களும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தாய் வழி உறவுகளும் உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான ஒரு பேராற்றல் மிக்கவர்களாக இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் விளையாட்டுத்துறையை சேர்ந்த மாணவர்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்கிறீங்க. உடல் ஆரோக்கியத்தோட வலிமையோடு இருக்கிறீங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடன் எவ்வளோ வாங்கியிருந்தாலும் இப்பொழுது அது அடைபடக்கூடிய ஒரு நேரம் இது. அதனால் நீங்கள் நிறைய சம்பாதிக்கும் போது அந்த கடனை எளிதாக அடைத்து விட்டு நீங்கள் மேற்கொண்டு பணம் சேமிப்பதற்கான ஒரு நல்ல நேரமாக விளங்குவதால் அதை உருவாக்கி கொள்வது உங்கள் கடமை. அதேபோல் உங்களது இல்லற துணை நண்பர்கள் அனைவருமே உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, பயன்படுத்திக்கணும். அதே மூத்த சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. எந்த வகையிலும் உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு வெற்றி பெற உதவக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க, பயன்படுத்திக்கங்க. அதுவே இந்த வாரம் என்பது நமது தனுசு ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு வெற்றிகரமான வாரம். எந்த விதமான தடையும் இல்லை, இடையூறும் இல்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இப்போ தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 5. பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். மகர ராசியை சார்ந்த உறவுகளுக்கு இப்போ நம்ம ராசி பலன் பார்க்க போகிறோம். பொதுவாக மகர ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய வீடுகள் என்பது முக்கியமாக பார்க்க போனாக்கா பொதுவாக சுக்கிரன் அவர் 5 குடையவனாகவும் ராசிக்கு 10 குடையவனாக விளங்குறாரு. ஏன்னா தொழில் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுக்கிர பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்தில் உட்கார்ந்து விரைஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்கும் உடைய கிரகமாக விளங்கக்கூடியவர் செவ்வாய். அவர் உங்களுக்கு மிகுந்த பலத்தோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதிகமான வலிமை கிடைக்கும். அந்த வலிமையோடு நீங்கள் நிச்சயமாக எல்லா காரியத்திலையும் நீங்கள் வெற்றிகரமாக அதை நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பையும் அந்த கிரகம் உருவாக்கி தரும். அந்த கிரகம் நமக்கு நல்லா இருந்தால் தான் நமக்கு எல்லா காரியங்களும் நல்லா நடக்கும். அப்படி பார்க்கும்போது அது செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். அவர் 8ஆம் இடத்துல வரக்கூடிய 28 மற்றும் 29ஆம் தேதி 2 நாள் மட்டும்தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியிலிருந்து அவர் கன்னி ராசிக்கு போக போகிறார். அதனால் இதுவரைக்கும் நீங்கள் இருக்கின்ற இடையூறுகள், ஒரு மன வலிமை குன்றி இருந்த நிலையிலே இருந்த நீங்கள் மீண்டும் மன வலிமையோடு பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க.
அதற்கு காரணம் செவ்வாயினுடைய ஆதிக்கம். காரணம் செவ்வாய் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இப்போ வந்து உட்கார போகிறாரு. ஏன்னா வந்து ராசிக்கு 8ல் போய் செவ்வாய் உட்காந்துட்டாரு. செவ்வாய்க்கு 6ல் உங்கள் ராசி அமைஞ்சிருச்சு. அதனால் உங்களுக்கு அவருடைய சப்போர்ட்டு இல்லாமல் போயிடுச்சு. பொதுவாக செவ்வாயினுடைய சப்போர்ட் இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு தேக ஆரோக்கியம் மற்றும் யாரையும் ஒரு எளிதாக வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக நீங்கள் மாறுவீங்க. அதற்கு ஒரு பக்கபலமாக செவ்வாய் இல்லாமல் போயிட்டாரு. ஆனால் இப்போ உங்களுக்கு சாதகமாக வந்து அமரப்போகின்றார். உங்கள் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 8ல் போய் அமர்றது நல்லதில்லை. அதே நேரத்தில் உங்கள் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு வரும்பொழுது மிகுந்த செல்வாக்கையும் செல்வங்களையும் அள்ளி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவார். அதனால் இனிமேல் வரக்கூடிய அந்த 30ஆம் தேதிக்கு மேலே உள்ள நாட்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் பயன்படுத்திக்கங்க. குறிப்பாக அந்த 28, 29 இந்த 2 தேதியும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னாக்கா சனி இப்போ வக்கரம் பெற்று இருக்கிறார். சனி வக்கரம் பெற்ற சனியை செவ்வாய் பார்க்கிறார். 2வது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சந்திரன் 28ஆம் தேதி செவ்வாயோடு இணைந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார். பொதுவாக செவ்வாயும் சந்திரனும் இணைந்து விட்டாலே அங்கே நெருப்பு அதிகமாக உருவாகிவிடும். அதாவது மனோகாரகன் சந்திரன் மனதிலே நெருப்பை கொளுத்தி விட்டது போல இருக்கும் அந்த நிலை என்பது. அங்கே இருந்து உங்கள் ராசிநாதை பார்க்கின்ற பொழுது அந்த பாதிப்பு உங்களுக்கும் வந்துவிடும். அதனால் மனசுக்குள்ளே எப்பயுமே ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருப்பதை போல ஒரு உணரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஒரு அமைதியற்ற சூழ்நிலை உங்களுக்கு இப்போ இருந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? அது வந்து அந்த 2 நாளைக்கு தான். 2 நாள் தாக்கி பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து வர நாள் எல்லாமே உங்களுக்கு யோகமான நாட்களாக மாறிவிடும். பணம் வருவதற்கு எந்த விதமான தடையும் இடையூறும் இல்லை. ஏன்னா தனசனாதிபதி உங்களுக்கு வந்து சனிதான். அங்கே ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறார். குருசாரம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறார். எப்படி சுற்றியும் உங்களுக்கு வெளியிலிருந்து பொருளுதவியும் பண உதவியும் உங்களுக்கு பெற்று தந்துடுவாங்க. 2வது உங்களுக்கு புதன் இப்போ ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார் 6ஆம் இடத்துல. அதனால் நீங்கள் ஒரு கடனாக கூட ஒரு இடத்துல கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சுப செலவுகளுக்காக அது பயன்படும். ஏன்னா 12ஆம் இடத்தை புதன் பார்க்குறார், விரயஸ்தானத்தை. இருந்தாலும் சுப செலவாக மாறும். அதுக்கு காரணம் புதன் குருவோடு இணைவு பெற்றிருப்பது. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். 5 குடையனாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன் புதனோடு இணைந்திருக்கின்றார், குருவோடு இணைந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக நிறைய சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகியிருக்கு. இந்த வாரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எதிர்ப்புகள் எவ்வளவு இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்புள்ள நேரம். வழக்குகள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அல்லது ஏதேனும் நீங்கள் கடன் பெற்று நீங்கள் அதில் பிரச்சனைக்குரியவராக மாட்டியிருந்தாலும் சரி, நீங்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு காலம் இப்போ கணிஞ்சிருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு 30ஆம் தேதிக்கு மேலே நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னாக்கா அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எதுவும் போய் அவங்கள கேட்குறதோ அவங்கள்ட்ட போய் கொடுக்கலன்றக்காக சண்டை போடுறதோ நல்லது இல்லை. அதே போல் தந்தை வழி உறவுகள் முழு சப்போர்ட்டாக உங்களுக்கு இப்போ இருந்துகிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக உதவிக்கரம் நீட்டி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை இப்போ உருவாக்கியிருக்காங்க. பயன்படுத்திக்கலாம். அதே போல் இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க. நிச்சயமாக உதவிக்கரம் நீட்டுவாங்க. எந்த விதமும் தயங்காமல் நீங்கள் உதவிகளை பெறலாம். உங்கள் நண்பர்கள், சொந்தங்கள் அல்லது கணவன் அல்லது மனைவி இவங்க வந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தாக்கா, அந்த 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அதாவது 29 அதிகாலை வரை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியாது. அந்த முதல் நாள் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடையாது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் அவங்களால எந்த உதவியும் செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமை காத்து நீங்கள் காரியத்தை நகர்த்தி கொள்ள வேண்டும். இந்த செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிநாதனுக்கு விழுகிறதுனால கொஞ்சம் டென்ஷன், முன்கோபம், தேவையில்லாத விஷயங்களுக்காக நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிறது, யாருக்கிட்ட எரிஞ்சு விழுகிறது, மேலதிகாரிகிட்ட நம்ம நல்ல மரியாதை நடக்காமல் போயிடுறது, இது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். கவனமாக இருந்தால் அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த மகர ராசிக்கு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் 1 பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். 28ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 2:30 வரை உங்களுக்கு மகர ராசிக்கு சந்திராசிரமம் இருக்குது. இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் இந்த சந்திராஷ்டம காலங்களிலே கொஞ்சம் பொறுமையும் நிதானம் தேவை என்பதை கூறுகின்றேன். கும்பராசியை சேர்ந்த
சொந்தங்களுக்கு இந்த வாரத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். பொதுவாக கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வரக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. கும்பராசியிலே ஆட்சி பலம் அடைந்திருக்கின்றார். அங்கேயே வக்கரபலம் அடைந்த நிலையில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சனி பகவான் இப்போ பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அங்கேருந்து வக்கரம் பெறாரு, அங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றாரு, இப்படிலாம் சொல்லுவாங்க. நீ எதையுமே காதில் வாங்காதீங்க. பொதுவாக நம்மளுடைய ராசி பலனை பார்க்குறவங்க பிறர் சோதிடர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டுட்டு நீங்கள் அதை மனசுக்குள்ளே வைக்காமல் நீங்கள் வைக்கிற விஷயங்களை வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்லலை. நான் சொல்கிறதான் வைக்கணும்னு சொல்ல வரலை. ஆனால் நான் என்னை பின்பற்றி வரக்கூடிய நமது சொந்தங்கள் கண்டிப்பாக மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் நான் பேசி வந்த விஷயங்களோடு கம்பேர் பண்ணக்கூடாது. இல்லை அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் யூகிக்கக்கூடாது. ஏன்னா கிரகங்கள் பயிற்சியானால் தான் நம்ம பயிற்சியாக இருக்க சொல்ல முடியும். நம்ம சொல்கிறதெல்லாம் முன்னோர்கள் கொடுத்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு பஞ்சாங்கங்கள், சரிங்களா? இது திருத்தி அமைக்கப்பட்டது. அவங்க செஞ்ச தப்புகளை திருத்தி அமைச்சு கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் அது திருக்கணிதம் என்று நாங்கள் வச்சுருக்கிறோம். அதன் மூலியமாக நாங்கள் கிரகங்களை சொல்கிறோம். இப்போ கிரகங்கள் சுழற்சியில் நிறையா மாற்றங்கள் இருக்குது, அதை வச்சு நாங்கள் சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், பூமியுடைய சுழற்சியில் இப்போ மாற்றம் இருக்குது, அதிக வேகமாக சுற்றுது. அதனால் சில ஒரு விஷயங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி நான் கூட அதை என்னன்னு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போனேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சுழற்சியில் ஒரு நாள் 24 மணி நேரம், ஒரு நாளைக்கு சுழற்சிக்கு 24 மணி நேரம் பூமி சுற்றுறது. அதில் மாற்றம் சொல்லும்போது என்னன்னு கேட்டால், ஒரு வினாடி 1.6 வினாடி அதிகமாக சுற்றுதான். வெறும் 1.6 வினாடி. இப்போ இவ்வளோ ஆண்டுகள் கழித்து இந்த பூமியுடைய சுழற்சியில் இவங்க மாற்றத்தை காண்றது என்னன்னா 1.6 வினாடி, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் கிடையாது. அப்போ நம்ம அந்த சுழற்சிகளில் மாற்றம் இல்லை, நம்மளுடைய அண்ட பிரபஞ்சத்தில் வரக்கூடிய கிரகங்களுடைய அந்த ஈர்ப்பு விசையோ மற்ற சுழற்சியிலோ எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பழைய பஞ்சாங்கம் தான் நமக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும், சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் தயவு செய்து சனி பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், உங்களுக்கு 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறார், சரிங்களா? நீங்கள் மற்றவங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் காதலை வாங்கிக்கிட்டு இங்கே நம்ம கூட தர்க்கம் பண்ணுவதற்கு அது அவசியமற்ற ஒரு விஷயமாக மாறும். நீங்கள் நம்ம தான் கவனமாக கேட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் இருக்கும், சரிங்களா? சில நேரங்களில் உங்களுக்கு பாதகமாக தான் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த பாதகமான சூழ்நிலை சொல்லும்பொழுது நீங்கள் அதை கருத்தில் கொள்ளாமல் தேவையில்லாமல் விமர்சனம் செய்வதோ, மற்றபடி நீங்கள் யாரையும் அவமதித்து பேசுவதோ நல்லதில்லை. காரணம், அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை, உங்களுக்கு தான் அது இழப்பு, சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனமாக சொல்கிறத கேட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நம்மளுடைய கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கும்போது என்னன்னு சொன்னால், நம்புகிற விஷயத்தை கூட சில நேரம் நம்பாமல் போயிடுவீங்க. யாரையும் மதிக்காமல் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாறிடுவீங்க. அடுத்தவங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, சரிங்களா? அப்போ இவர் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குற மாதிரி ஒரு உணர்வுக்கு நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம நீங்கள் செயல்படுவீங்க. இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மேலே அதிகாரிகள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அந்த மனப்பான்மை இப்போ உங்கள்கிட்ட இருக்காது, சரிங்களா? ஒருத்தர் நீங்கள் ஒரு உதவி செஞ்சுருப்பீங்க, அதை நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் சிரமப்படும்போது அவங்கள போய் இறுக்கி பிடிச்சி கேட்கக்கூடிய நிலைக்கு மாறிடுவீங்க. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிரகம் செய்கின்ற வேலை. ஆனால் கிரகம் மாறும்போது நீங்கள் மாறிட்டீங்கன்னா அப்போ வருத்தப்படுவீங்க, ஏன்னா அந்த தப்பை செஞ்சோம், ஏன் அப்படி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் மாறுவீங்க. ஆனால் நீங்கள் தான் இப்போ தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க. ஆனால் வெளியில் இருக்க மற்ற உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் தாய் தந்தையர், உங்கள் சகோதர சகோதரிகள், உங்கள் நண்பர்கள், உங்களது தோழிகள், இவங்க எல்லாமே உங்களை பற்றி ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. உங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க,
இவரை இந்த நிலையிலேருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் தடுமாற்றத்தை கவனமாக எந்த நேரம் சிந்தித்து கொண்டு இருக்காமல் அடுத்த கட்டத்திற்கு அடுத்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கு நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். ஏன்னா பல வகையில் உங்கள் யோசனை இருந்துகிட்டு இருக்கு. என்ன செய்யலாம், இப்படி செய்வோமா அப்படி செய்வோமா அப்படிங்கிற ஒரு யோசனை. ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே குழப்பவாதி. ஒரு லக்கினத்தில் சனி உட்கார்ந்துட்டாலே அவங்களால தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாது. அவரே உங்கள் ராசிநாதனாக வந்து அவரே இப்போ குழம்பி போயிருக்க நிலையில் இருக்கும்போது அது நிச்சயமாக அவங்க உடலையும் மனதையும் மூளையும் தாக்கும். இப்போ நீங்கள் முழுமையாக செயல்பட முடியாது, நீங்களாகவே இருக்க முடியாது. சரிங்களா? அதனால் இந்த நேரத்தில் யாரையும் குறை சொல்வதோ யாரிடத்திலும் கடிந்து கொள்வதோ கூடாது. நீங்கள் சரியாக இருக்கிறதுக்கான முயற்சிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. எதையும் பொருளை எங்கேயாவது போனால் வந்தால் ரொம்ப கவனமாக எடுத்து வைங்க, அங்கே போய் தேடாதீங்க. இல்லது நீங்கள் ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சுட்டு காணாமல் தேடிட்டு மற்றவங்களோட சத்தம் போட்டு சண்டை போட்ட பின்னாடி அந்த பொருள் உங்கள் கண்ணுக்கு தென்படும். ஆகா, நம்ம தானே இங்கே வச்சோம்னு சொல்லி அப்போ நீங்கள் திட்டுனது நீங்கள் பேசுனது எல்லாமே உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். அதெல்லாம் அவசரப்பட்டு நீங்கள் பேசிடாதீங்க. சரிங்களா? 1க்கு 2 மணி தேடுங்க, கிடைக்கல விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி உங்கள் கண்ணுக்கு படும், நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை பயன்படுத்திக்கலாம். இப்படி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டு இருக்கணும் இந்த சனி வக்கரன் நிவர்த்தி அடைகின்ற வரையில். ஆனால் குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிநாதன் மீது விழுவதும் உங்கள் ராசிக்கு விழுவதும் நீங்கள் எவ்வளவு இக்கட்டான நிலைக்கு போனாலும் கைதூக்கி உங்களை உயரத்துக்கு கொண்டு வருவதற்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய குருமார்கள் உங்கள் பக்கத்திலே இருக்கிறாங்க, பெரியவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஆலோசனையை தயங்காமல் கேளுங்க, மதித்து நடந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த கும்பராசிக்கு இதுதான் தீர்வான ஒரு சூழ்நிலை. எந்த விதத்திலும் உங்களுக்கு பண வரவு குறையில்லை, தொழிலில் கஷ்டம் இல்லை, தொழிலில் நஷ்டம் இல்லை, தொழிலில் வேலை செய்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் எதிரி இல்லை, எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனால் நீங்கள் போய் அடுத்தவங்க மேலே எரிஞ்சு விடுகிறது, யாருக்கிட்டையும் பண்பாக நடக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ உருவாகி இருக்குது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பின்னால் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. நாம் ஒரு தப்பான வேலை செஞ்சிட்டோமே, கெட்ட பேர் வாங்கிட்டோமேன்ற ஒரு உணர்வுக்கு நீங்கள் வருவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஏன்னா செவ்வாய் முக்கியமாக இந்த 28, 29ஆம் தேதி செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது. அப்போ நீங்கள் அவசர கதியில் செயல்பட்டுருவீங்க. அந்த அவசர கதியில் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம். அதே மாதிரி 30ஆம் தேதிக்கு மேலே நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க இயற்கையாகவே. சரிங்களா? உங்களது இல்லற துணை மற்றும் கணவன் மனைவிக்குரிய கிரகமாக விளங்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவங்களோட கருத்து மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்போ இருக்கிறீங்க. எப்பயுமே நம்மளுக்கு கோவம் வந்துட்டால் நம்ம கணவனால் மனைவிட்ட முதல்ல பிரச்சனையை உருவாக்கும் இல்லையா? அது இப்போ ரொம்ப நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அது குடும்பத்திற்கு பிரச்சனையாக உருவாக்கி விரிசலை உருவாக்கிவிடும். காரணம், உங்களோட 7 என்று சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் அது விரயஸ்தானம் மற்றும் பிரிவு ஸ்தானம், உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும். கவனமாக இருக்க வேண்டும். அதனால் இந்த வாரம் என்பது நீங்கள் பொறுமையும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 2 பயன்படுத்துங்கள். வணக்கம். 28ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 2:30 முதல் 31ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 1:02 வரை உங்களுக்கு கும்பராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த கும்பராசியை சேர்ந்த உறவுகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராசிரம நேரத்தில். மீனராசியை சேர்ந்த அன்பு உள்ளவங்களுக்கு இப்போ நம்ம ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் 10ஆம் இடமான தொழிற்சானத்தை பார்க்கிறார். அவரால் தொழிற்சானத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவன். ராகு சாரம் பெற்று பார்த்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக தொழிற்சானாதிபதி ராகு சாரம் பெற்றுட்டாலே நீங்கள் பூர்வீக தொழில் செய்பவராக இருந்தாலும் நீங்கள் வேறு தொழிலையும் கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. அதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, இப்போ நம்ம அடுத்த தொழிலையும் கையில் எடுக்கக்கூடிய சூழ்நிலை, பல தொழில் செய்யக்கூடிய ஒரு அதிகாரமெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. தொழிலை பற்றிய சிந்தனையை எந்த நேரமும் இப்போ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. நம்ம தொழிலை எப்படி விரிவாக்கலாம், எப்படி முன்னேற்றலாம் என்ற ஒரு நல்ல நிலையில் இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனோடு ஆட்சி பலம் அடைந்த புதன் இணைந்திருக்கின்றார். சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அசுர குரு உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு 3 சுபகிரகங்கள் ஒரே வீட்டிலே அமர்ந்து ஒரு கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகுடத்தில் அமர்ந்து
மிகுந்த வலிமையோடு உங்கள் தொழிற்சானத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எந்த நிலையிலும் நீங்கள் தாழ்ந்து போகாத ஒரு நிலைக்கு நீங்கள் உருவாக போகிறீங்க. கண்டிப்பாக உயரமான இடத்திற்கு சென்று அமர போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது எந்த வழியிலாவது நீங்கள் ரொம்ப ஒரு கீழ்மட்ட தொழில் செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அதை உயர்த்தி வானுலவ உயர்வதற்கான ஒரு வாய்ப்பை யார் மூலியமாவது உதவி என்ற பெயரில் பெற்று நீங்கள் அந்த இலக்கை அடைய போகிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. அதாவது நம்ம ஒரு இந்த தொழிலில் இவ்வளோ பெரிய ஆளாக வரணும், அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பீங்க உங்கள் லைஃப்பில். ஆனால் அதுக்கான உதவி கிடைச்சிருக்காது. அதுக்கான பாதைக்கு அந்த பாதையில் கொண்டு விடுவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களை யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால், முயற்சி எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடைய முடியும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் இது. சென்ற இடங்களெல்லாம் சிறப்பும் பெயரும் புகழும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம், காலம் ரொம்ப கனிஞ்சு வந்திருக்குது. இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். குறிப்பாக மேல் அதிகாரிகள், உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி ஒரு அரசு துறையிலே பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள், கிராமத்திலே ஒரு தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், அதே நேரத்திலே ஒரு பள்ளி கல்லூரி நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அதே நேரத்திலே தாளாளர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுவரைக்கும் செய்து வந்த அந்த கடமைக்கு உரிய பலன் கிடைக்கக்கூடிய நேரம் இது. தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் நீங்கள் ஆசீர்வாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் இது. நீங்கள் எண்ணிய எண்ணங்களெல்லாம் ஈடறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நேரம் இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல் நடத்தலாம். அந்த ஸ்கூலை +2 மாற்றணும் ஆசைப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் அதை நடத்தலாம். இப்போ நீங்கள் அதுக்கு வாய்ப்பு வந்துடும். நீங்கள் போய் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி நீங்கள் பள்ளி மட்டும் நடத்திட்டு வருவீங்க, இப்போ கல்லூரியும் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் நீங்கள் பெறலாம். உங்களுடைய முயற்சி தான் இப்போ இருக்குது. முயற்சி, சரிங்களா? ஏன் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, குரு உங்களுக்கு இப்போ உங்களுடைய ராசிநாதனே குரு தான், உங்கள் தொழிற்சானாதிபதியும் குரு தான். ஒரு வல்லமை மிக்க ஒரு மக்களை உருவாக்கக்கூடிய ஒரு சந்ததிகள் நீங்கள், சரிங்களா? ஒரு படைப்பாளிகள் நீங்கள். அதனால் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாடும் மற்ற வீடும் நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு இலக்கையும் லட்சியத்தையும் அடைந்து உயரத்திற்கு போகக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் உயர்ந்தீர்கள் என்றால் இளைய சமுதாயங்களும் நல்லா இருக்கும். அதனால தான் அந்த உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி வழக்கறிஞர்கள், நீதித்துறையை சார்ந்த ஒரு உத்தமர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான நேரம், சரிங்களா? ஒரு பாவச் செயலை செய்யாமல் எந்த விதத்திலும் ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் சொல்லுது இல்லையா? அது மாதிரி நீங்கள் நியாய வழியில் சென்று பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நீதித்துறையில் பணிபுரிகின்ற அனைவருக்குமே இது உங்களுக்கு ஒரு புண்ணியமான நேரம். இது நிறைய முன்னேற்றத்தை அடைவதற்கு வாய்ப்பை தெய்வம் தருகின்றது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய புதிய ஒரு நல்ல வழக்குகள் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையிலே அது வெற்றி கண்டு நீங்கள் ஜெயிப்பதற்கான ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு நேரம், உங்கள் தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம் இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் உங்கள் வாக்குஸ்தான அதிபதி செவ்வாய் 28, 29ஆம் தேதி வரை உங்களுக்கு எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த 2 நாள் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மற்றவர்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம். அதுக்கு கூட வாய்ப்புகள் குறைவு தான். இருந்தாலும் அந்த 2 நாள் உங்களுக்கு சில நேரங்களிலே அது மனக்கசப்பை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 30ஆம் தேதிக்கு மேலே அதுவும் மாறிவிடுகிறது. அதனால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு யோகமான நேரம். 2வது செவ்வாயுடைய பார்வை 30ஆம் தேதியிலிருந்து கன்னிக்கு வந்த பின்பு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே மாதிரி வாக்குஸ்தானத்தையும் 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பேசினாலும் அது காரியமாக மாறிவிடும், செயலாக மாறும், உருவமாக மாறிவிடும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வந்திருக்கின்றது. சீக்கிரமாக காரியத்தை செஞ்சு முடித்து அதை முடிச்சு விட்டுறணுன்ற ஒரு எண்ணம், அதாவது ஒரு சோம்பல்தனம் இல்லாமல் கடின உழைப்பாளியாக மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இப்போது. அதனால் எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள நேரமாக இருப்பதால் அனைத்து உறவுகளும் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்காங்க. உங்களது பிள்ளைகளையும் சரி, உங்கள் சகோதர சகோதரிகளும் சரி,
உங்களுடைய தாய் தந்தையரும் சரி, எல்லாருமே உங்களுக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்காங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு 7 கூடியவர் சொல்லக்கூடிய களத்திரக்காரகன் ஆட்சி பலம் அடைந்துட்டார் உங்கள் ராசிநாதனோடு. அப்போ என்னென்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகிருச்சு. முன்னாடிலாம் புதன் வக்கரமாக இருந்தார் உங்கள் ராசிநாதனோடு. அப்போ இணக்கமற்ற சூழ்நிலை. இப்போ புதன் வக்கர நிவர்த்தி அடைந்து அமைஞ்சிருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகி இருக்குது. பிரிந்த தம்பதிகள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதிதாக இல்லறத்தை அமைப்பதற்காக திருமணத்திற்காக காத்திருக்கின்ற உறவுகளுக்கு தாராளமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, புத்திர தோஷம் உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல வகையில் இந்த வாரம் என்பது உங்களுக்கு அள்ளித்தரும் பொக்கிஷமாக விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே இந்த மீனராசியை சேர்ந்த உறவுகளுக்கு அதிர்ஷ்ட எண் 5 பயன்படுத்துங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். 31ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 1:02 முதல் 2ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 12:42 வரை மீனராசிக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் சந்திராசிரம காலங்களிலே கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்வது நன்மை பயக்கும்.